வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு அழகான சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ப்ரோ கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் நவாம்ச பாபத்துவம். பாபத்துவம் இன் நவாம்சம். ஓகே. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயங்க. இதுல உங்களுக்கு பேசிக்கான சில விஷயம் புரியணும். ஓகேங்களா? என்ன பேசிக்கா சில விஷயம் புரியணும் அப்டின்னா, ஆ ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய ஒரிஜினல் கிரகத்தோடைய நிலைய எடுத்துக்கிட்டு நவாம்ச கட்டத்துல அந்த கிரகம் இன்னும் அடுத்த கட்ட நிலையில சுபத்தன்மை நல்ல அமைப்புகள்ல இருக்காரா? சுபத்தன்மைனா நல்லா இருக்கிறது. பாபத்தன்மைனா கெட்டு போயிருக்காரு அப்படின்றத பார்க்கிறது. ஓகேங்களா? இதுல நவாம்சத்த கணவர பார்க்கலாம். நவாம்சத்துல அத பார்க்கலாம், இத பார்க்கலாம். இல்ல. உங்களுடைய ஜாதகத்துல உங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சரிங்களா? சரி இந்த அமைப்புகள்ல ஜாதக கட்டத்துல, ராசி கட்டத்துல தனுசு வீட்டுல குரு இருக்கிறாரு. ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, குரு உச்சமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உச்ச குரு. குரு உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல நவாம்சத்துல குருவின் வீடுகள் தனுசுவும், மீனமும் அதீத சுப நிலையில இருக்கும். அந்த வீடுகள்ல இருக்கக்கூட சனியோ, செவ்வாயோ நீங்க நல்லா பார்க்கலாம். ஜாதகத்த எடுத்து பாருங்க. சனி, செவ்வாய் நவாம்ச சுபத்துவத்திலே அந்த வேலைய குடுத்திருப்பாங்க. அவங்களுடைய காரக வேலைய. ஓகேங்களா? அப்ப அந்த அமைப்புல குருவோட வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்தன்மையை பெறும். எல்லா வகையிலுமே. குரு, சுக்கிரன் இந்த 2 வீடுகள்ல. இது உச்ச குருவோட அமைப்புகள்ல. சரி, குரு மகரத்துல இருக்காரு. இந்த இடத்துல குருவோட வீடுகள் பலவீனமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். குரு வீடு சுபர் வீடு தான். அதுக்குன்னு அந்த குருவோட வீடு வந்து கெட்டுப்போன வீடு கிடையாது. ஆனா, அந்த இடத்துல அந்த சுபத்தன்மை படுத்தக்கூடிய நிலை வந்து குருவுக்கு குறைவாக இருக்கு அப்படின்ற மாரி நிலை வந்துரும். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல ராசி கட்டத்துல குரு நீச்சமா இருக்காரு. குரு நீச்சமா இருக்காரு. சுக்கிரன் உச்சமா இருக்காரு. இந்த அமைப்புல நவாம்சத்தில் சுக்கிரனுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய ரிஷபத்திலயோ, துலாத்திலயோ இருக்கக்கூடிய குரு சுபத்தன்மை பெறுவார். அவரோட பலவீனத்த இங்க ஒரு ஒரு அளவுக்கு சரி பண்ணிக்க முடியும் அவரால. ஏனென்றால், இந்த அமைப்புகள்ல சுக்கிரன் ஒளியான அமைப்புகள்ல இருக்காரு. இந்த இடத்துல தனுசும், மீனமும் பின்னத்துக்கு போயிரும். ஆ துலாமும், ரிஷபமும் 1வது இடத்துக்கு வந்துரும். அதே மாதிரி தான் கன்னி புதன். புதன் வந்து ஜாதகத்துல சுத்தமா நல்ல உச்சமா இருக்கிறாருன்னும் பொழுது, நீச்ச குருவை விட குருவின் இந்த புதனின் வீடுகள் வந்து பலமாக இருக்கும் நவாம்சத்துல. ஓகேங்களா? சரி இதெல்லாம் இந்த சுபருடைய விஷயம் பத்தி பேசிட்டோம். ஓகே. பாபரோட விஷயம். பாவ கிரகங்கள் சனி, செவ்வாய், ராகு இவங்க எங்க யாரோட இருந்தாலும் அந்த கிரகம் கெடுதுன்னு அர்த்தங்க. இதுல செவ்வாய் மட்டும் குருவோடையும், சந்திரனோடையும், சூரியனோடு சேரும்பொழுது அது மங்கள யோகமா வந்துரும். சுக்கிரனோட சேரும்பொழுதும் பிருகு மங்கள யோகம் தான். செவ்வாய் இந்த 4 கிரகங்களோடு சேரும்பொழுது மங்கள யோகம் வந்துரும். கேதுவோட வரும்போது சூட்சும ஒளி வந்துரும். ஓகேங்களா? இந்த அமைப்பு நவாம்சத்துல எந்த இடத்துல இருக்கு? நவாம்சத்துல குருவோட வீட்ல சந்திரனும், செவ்வாயும் இருக்கிறாங்க. நீங்க பாருங்க அவரு சமையலு, சாப்பாடு, ஃபிட்னஸ் இந்த மாரியான விஷயத்துல இருப்பாரு. நவாம்சத்துல அவர் மீன வீட்ல இருக்காரு. அந்த மாரியான சுபர் அந்த கிரகங்களுக்கு ஏத்த சுபத்தன்மையில வந்துருவாங்க. சரி. நவாம்சத்துல ராசி கட்டத்துல குருவின் பார்வையில இருக்கக்கூடிய செவ்வாய், நவாம்சத்துல மகரத்திலயோ, கும்பத்திலயோ சனியோட சேர்ந்திருக்கிறாரு. அந்த செவ்வாயின் தன்மை குறையுது அப்படின்னு வரும். இதே மாரி ஓகே ராசி கட்டத்துல இவரு சனி வந்து ரொம்ப நல்லா இருக்காரு. குருவின் பார்வையில சுக்கிரனோட இருக்காரு. நவாம்சத்துல அவர் ராகுவோட சேர்ந்து சிம்ம வீட்ல இருக்காரு. சனி கெட்டு போயிட்டாருன்னு வரும். ஏன்னா சிம்ம வீடு அவருக்கு பிடிக்காத ஒளி வீடு. சனி எப்பொழுதும் இருட்டு. ஆப்போசிட். இந்த அமைப்புகள்ல அந்த சிம்ம வீட்ல சனி மறுபடியும் கெடுவாரு. அப்ப அந்த உயர்வான அந்த தரம் அப்படி கொஞ்சம் குறையுது அப்படின்னு அர்த்தம். ஆனாலும் நவாம்சத்துல இருக்கிற சுபத்துவம் அதனையும் இது ஸ்ட்ராங்கா வச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. இதுல கொஞ்சம் கணிக்க குழம்பக்கூடிய இடம் என்னன்னா, சந்திரனுடைய கடக வீடுங்க. சந்திரன் ஒளியாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல சந்திரனோட வீட்ல ராசி கட்டத்திலயும் சரி, நவாம்சத்திலயும் சரி, கடகத்துல இருக்கக்கூடிய எந்த கிரகமும் அதீத சுபநிலை அடையும் சந்திரனுடைய ஒளிக்கேற்ப. ஏன்னா, எவ்வளவு ஒளி அந்த ஒளி பிரதிபலிப்புல தாங்க அந்த சுபத்தன்மைன்னு இருக்கு. நல்லா இருக்கிற ஒருத்தருடைய ஜாதகத்த சும்மா எடுத்து வச்சு பாருங்க. எல்லா கிரகங்களும் குறிப்பா லக்னம், ராசி எல்லாம் ஒளியான அமைப்புகள்ல இருக்கும். அப்ப கடகத்துல இருக்கக்கூடிய சந்திரன், அந்த கடகாதிபதின்னு சொல்ற சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற பட்சத்துல, அந்த வீட்ல இருக்கக்கூடிய சனி முதல் கொண்டு சுபத்தன்மையை அடைவார். சனி அந்த மாரி நீங்க பாருங்களேன், இந்த எக்ஸ்போர்ட் வெளிநாடு, கடல் சார்ந்த அமைப்பு, மெரீன்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் பாருங்க கடகத்துல சம்பந்தப்பட்ட சுபத்துவ சனியா இருப்பாங்க. சந்திரன் பலமா இருப்பாரு. உச்சமாவோ அப்படி இப்படின்னு பௌர்ணமி அது இதுன்னு இருப்பாரு. இதெல்லாம் அந்த 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 அடுத்த கட்ட அந்த சுப நிலையை நீங்க உணர்றதுல புரிஞ்சுக்கிறது வேற. நீங்க ஜாதகத்துல சில விஷயத்த உணரணும். அந்த அடுத்த கட்ட உணர்வுக்குள்ள நீங்க வரும்பொழுது தான் உங்களுக்கு புரியும். அது ஒரு மாரி பார்க்கும்போதே சென்ஸ் பண்ணோம். அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. இங்க ஒளியான பௌர்ணமி சந்திரனோட வீட்ல இருக்கக்கூடிய சனி, நவாம்சத்திலயும் அதே சந்திரனோட வீட்ல இருக்காரு அப்படின்னா, நீங்க 200% அந்த சனியோட துறையில தான் இருக்கிறீங்க அப்படின்னு வந்துருங்க. அப்போ நவாம்சத்துல சுபத்தன்மையும் எடுக்கணும், நவாம்ச பாபத்தன்மையும் கண்டிப்பா எடுக்கணும். லக்னாதிபதியா இருந்தாலும் வருமாங்க? வரும்.
தசாநாதனா இருந்தா வருமா? கண்டிப்பா வரும். இந்த மாதிரியான அமைப்புகள்ல பார்த்துக்கங்க. எல்லா வகையிலயுமே இந்த 2 கட்டத்துல மட்டும் தாங்க அந்த வர்க்க சக்கரம், அந்த சக்கரம் அப்படியே கீழலாம் போகாதீங்க. இப்ப அதெல்லாம் ரொம்ப குறைச்சுட்டோம். நம்மளே வந்து கொஞ்சம் இது பண்ணி எது தேவையோ அத மட்டும் தான் குடுத்துட்டு இருக்கோம் கிளையன்ட்க்கு. அப்போ இந்த சக்கரம் இருக்கு, அந்த சக்கரம் இருக்கு, 64 பேஜ் இருக்கு, 84 பேஜ் இருக்கு. அதெல்லாம் தேவையே இல்ல. உங்களுக்கு தேவை ராசி கட்டம், நவாம்ச கட்டம், தசாபுத்தி அமைப்பு. இதுதாங்க உங்களோட வாழ்க்கைய நிர்ணயம் பண்ணும். இந்த அமைப்புக்குள்ளவே நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா வரும். பட் இதுல என்னன்னா உங்களுக்கு சில ஆம், நீங்க அத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாரி விஷயம் வரும். உங்களுடைய புதன் எத டிசைட் பண்ணுவாரு. உங்க ஜாதகத்துல இருக்கிற புதன். சில விஷயம் பார்க்கும்போதே அப்சர்வ் பண்ற சில விஷயங்கள் இருக்கும். சில விஷயம் என்னத்தான் போட்டு போட்டு பார்த்தாலும் இது சரியா வரலையே அப்படின்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஆனா என்ன கேட்டீங்கன்னா, தயவு செய்து உங்கள சுத்தி இருக்கிற ஒரு 10 பேரோட ஜாதகத்த எடுத்து வச்சு ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு லைட்டா அது அப்படியே புரிய வரும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.